டிஜிட்டல் கைது மோசடி விவகாரம் தொடர்பாக நாடு முழுவதும் பல வழக்குகள் தொடரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு மாநிலங்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். டிஜிட்டல் கைது முறைகேடுகள் நாடு முழுவதும் நாடு கடந்தும் நடக்கின்றன என்று நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கை ஒன்றிய விசாரணை அமைப்புகளுக்கு மாற்றுவது தொடர்பாக அனைத்து மாநிலங்களும் நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். ஹரியானாவைச் சேர்ந்த மூத்த குடிமக்கள் இருவர் எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு விசாரணையை எடுத்திருக்கிறது. டிஜிட்டல் கைது மோசடி என்பது ஒரு சர்வதேச பிரச்சினை. மியான்மர் நாட்டில் மோசடி கும்பல் ஒடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. டிஜிட்டல் கைது மோசடி தொடர்பாக ஏற்கனவே சில வழக்குகளை சிபிஐ விசாரித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஒன்றிய அரசு வழக்கறிஞர் துஷார் மேத்தா உச்சநீதிமன்றத்தில் இந்த தகவல்களை எல்லாம் வாதங்களாக முன்வைத்திருக்கிறார். வழக்கு எண்ணிக்கையை பார்க்கும்போது சிபிஐ விசாரிக்க ஆட்கள் மற்றும் தொழில்நுட்ப வசதி இருக்கிறவா என்று அறிய வேண்டும் என்றும், காவல்துறை அல்லாத தொழில்நுட்ப வல்லுநர்கள் உதவி தேவை என்றால் நீதிமன்றத்தை சிபிஐ நாடலாம் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தின் சைபர் கிரைம் பிரிவின் வல்லுநர்கள் உதவியை சிபிஐ ஏற்கனவே பெற்று வருகிறது என்று வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. டிஜிட்டல் கைது தொடர்பான வழக்கில் அனைத்து மாநிலங்களுக்கும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. போலி நீதிமன்ற உத்தரவுகளின் பெயரில் டிஜிட்டல் கைது மோசடி நடப்பது தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. டிஜிட்டல் கைது மோசடி தொடர்பாக நாடு முழுவதும் பல வழக்குகள் இருப்பதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.